Hello everyone, welcome to Learn with Rohini channel. இந்த வீடியோல chapter 12 linear programmingல exercise 12.1 ஓட introduction நம்ம பார்க்க போறோம். ஸோ லீனியர் ப்ரோக்ராமிங் அப்படின்றதுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி லீனியர் ஈக்குவேஷன்னா என்ன அப்படின்றது பார்த்துருக்கோம். அதோட அப்ளிகேஷன்ஸ் இன் டே டு டே லைஃப்பில் அதுவும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் 11th ஸ்டாண்டர்டில் லீனியர் இன்இக்வாலிட்டிஸ் இன் 2 வேரியபிள்ஸ் அதோட சொல்யூஷன், கிராஃபிக்கல் மெத்தட் இதெல்லாமே நம்ம 11th ஸ்டாண்டர்டில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ மேத்தமெட்டிக்ஸில் அப்படின்னு பார்க்கும்போது அப்ளிகேஷன்ஸில் மேத்தமெட்டிக்கல் ஃபார்மில் நிறைய இன்இக்வாலிட்டிஸ் இல்லை ஈக்குவேஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குமே. இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த லீனியர் இன்இக்வாலிட்டிஸ் ஈக்குவேஷன்ஸை நம்ம ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸு சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் அதை தான் நம்மளுக்கு புக்கில் ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ டெக்ஸ்ட் புக் எடுத்துக்கோங்க. ஸோ தட் நான் சொல்ல உங்களுக்கும் புரியும். லீனியர் ப்ரோக்ராமிங்கோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் பார்ட் நான் உங்களுக்கு அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தட் இன் லைன் பை லைன் ஸோ தட் உங்களுக்கு கிளியராகவும் புரியும். ஸோ அந்த எக்ஸாம்பிளில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஃபர்னிச்சர் டீலர் இருக்காங்க. அதில் 2 ஐட்டம்ஸ் அவங்க இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்னிச்சர் டீலர், அதாவது டேபிளும் சேரும். அவங்க கிட்ட 50,000 rupees அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அவங்க கடையிலையோ இல்லை அவங்க கிட்ட அவங்க இடம் எவ்வளோ பொருள் வைக்க முடியும் அப்படின்னா 60 பீசஸ் மேக்சிமமாக வைக்க முடியும். ஒரு டேபிளோட காஸ்ட் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 2,500 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சேரோட காஸ்ட் 500 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டேபிளை அவங்க சேல் பண்ணுறாங்க, விற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக 250 rupees கிடைக்குது. அதே மாதிரி ஒரு சேரை அவங்க விற்கிறாங்க அப்படின்னா ப்ராஃபிட்டாக 75 rupees கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, எவ்வளோ டேபிள்ஸும் சேரும் அவர் வாங்கணும் அவர்கிட்ட இருக்கிற அந்த 50,000 rupeesக்கு. ஸோ தட் அவருக்கு ப்ராஃபிட் கிடைக்கணும். அதுதான். ஸோ அவர் டோட்டல் ப்ராஃபிட் என்னது மேக்ஸிமைஸ் பண்ணணும். அதாவது மேக்ஸிமமாக ஒரு ப்ராஃபிட் கிடைக்கணும். அதாவது அவர் எவ்வளோ பொருள் வாங்குறாரோ அவ்வளோ பொருளையும் அவர் விற்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு அசம்ஷன் வச்சுக்கிறோம். இன் சச் வே தட் அவர் 50,000க்கு அவர் எவ்வளோ திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணா அவர் மேக்ஸிமம் ப்ராஃபிட் அட்டைன் பண்ணுவார் அப்படின்றது தான் இந்த எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருதுல்ல, அதாவது மேக்ஸிமைஸ், மினிமைஸ் அப்படின்னு வருதுல்ல. ஸோ இங்கே எது மேக்ஸிமைஸ், ப்ராஃபிட் மேக்ஸிமமாக வரணும். அண்ட் எது கம்மியாக இருக்கணும், காஸ்ட் கம்மியாக இருக்கணும். அதாவது அவர் வாங்கக்கூடியது கம்மியாக இருக்கணும். அண்ட் மேக்ஸிமைஸ் என்னது, ப்ராஃபிட் மேக்ஸிமமாக அவருக்கு கிடைக்கணும். இதுதான் ஒரு ஜென்ரல் ப்ராப்ளம். இதுதான் அவங்க ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம் அப்படின்றதுல என்ன இருக்கும் அப்படின்னா, மேக்ஸிமம், மினிமம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதா இருக்கும். ஸோ இங்கே எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா மேக்ஸிமைஸ் இல்லைன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட், மினிமம் காஸ்ட். ஸோ அந்த மாதிரி மினிமம் யூஸ் ஆஃப் த ரிசோர்ஸஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இது மாதிரி இருக்கிறது தான் ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம்னா என்னன்னா, அது ஒரு சுச்சுவேஷன் என்ன இருக்குது, அதில் வேர் வி வாண்ட் டு மேக்ஸிமைஸ் இல்லாட்டினா மினிமைஸ் பண்ணுறோம் சில விஷயத்த. அதை தான் நம்ம ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அது ஒரு சுச்சுவேஷன். அங்கே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதை பெருசு பண்ணுறதுக்கும் இல்லை நம்ம கம்மியாக அதாவது சின்னது பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம். இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸை பேஸ் பண்ணி இருக்கு. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நான் சிலது உங்களுக்கு சொல்கிறேன்.
ஸோ இங்கே வந்து நம்ம 2 எக்ஸாம்பிள் வந்து எழுதியிருக்கோம். மேக்ஸிமைஸ் ப்ராஃபிட், எப்படி ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ணுறது, ஒரு சேர் இல்லை டேபிளை வந்து நம்ம செல் பண்ணுறோம், அது வந்து எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா XYன்னு வந்து எடுத்திருக்கோம். அண்ட் பட் ஹி ஹேஸ் லிமிட்டட் வுட் அண்ட் மணி. ஆனால் வந்து லிமிட்டேஷன்ஸ் வந்து இருக்குது. என்னது, அவர்கிட்ட இருக்கிற வுட்டும் மணியுமே கம்மி, ஆனால் அவர் ப்ராஃபிட்டை வந்து அதிகப்படுத்தணும் சேர் டேபிளை வந்து சேல் பண்ணுறதுக்கு மூலயமா. ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா, ஃபேக்ட்ரி வாண்ட் டு ப்ரொடியூஸ் ஐட்டம்ஸ் வித் மினிமம் காஸ்ட் பட் ஸ்டில் மீட் டிமாண்ட். அதாவது ஃபேக்ட்ரி வந்து ஐட்டம்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ரொம்ப கம்மியான காஸ்ட்டில், ஆனால் அப்படியுமே வந்து அவங்க டிமாண்டை வந்து மீட் பண்ணிடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆப்டிமைசேஷன். லீனியர் ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கன்ஸ்ட்ரெயின்ட்டோட தான் வரும். கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்னா என்ன, லிமிடேஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம், ரூல்ஸ், லிமிட்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னா வந்து என்ன அப்படின்றது வந்து பார்ப்போம். ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா வந்து நம்ம எழுதுறோம்ல, z ஈக்குவல் டு ax ப்ளஸ் by அப்படின்னு வந்து எழுதுறோம்ல. ஸோ இது வந்து ஒரு லீனியர் ஈக்குவேஷன். ஸோ z ஈக்குவல் டு இந்த ஃபார்ம், இந்த மாதிரி ஒரு லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்ம்ல வருதுல்ல, z ஈக்குவல் டு ax ப்ளஸ் by. இங்கே வந்து ஏவும் பியும் பார்த்தோம்னா ஆர் கான்ஸ்டன்ஸ். என்னது வந்து கான்ஸ்டன்ஸ். எக்ஸாம்பிளுக்கு இது வந்து நான் வேரியபிள் ஏபின்ற வந்து ஒரு நம்பர் வந்து நானே அசைன் பண்ணி எழுதுறேன்னா z ஈக்குவல் டு 250x ப்ளஸ் 75y. இங்கே வந்து ப்ராஃபிட் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, அதாவது நான் சொன்ன அந்த டேபிள் சேர் அந்த அந்த எக்ஸாம்பிளை பேஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷன் வந்திருக்கு. இங்கே ப்ராஃபிட் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா எக்ஸ் அப்படி அண்ட் ஒய்யை பொறுத்து தான் வந்து இருக்கு. இங்கே எக்ஸும் ஒய்யும் வந்து என்னது, எக்ஸ் அப்படின்றது வந்து டேபிள் அண்ட் சேர்ஸ், அதை பொறுத்து தான் வந்து வருது. எக்ஸ் அப்படின்றது டேபிள், நம்பர் ஆஃப் டேபிள்ஸ், ஒய் அப்படின்றது நம்பர் ஆஃப் சேர்ஸ், அந்த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸை பொறுத்து தான் வந்து நம்மளுக்கு இருக்கு. ஸோ அதுதான் இந்த ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னது, நம்ம வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுவோம் இல்லாட்டினா மினிமைஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இது வந்து என்னது, அதனால தான் நம்மளுக்கு கொஸ்டினோட ஃபர்ஸ்ட் இதுலேயே வந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ், டெக்ஸ்ட் புக் எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் ஸ்டார்டிங்கே வந்து அவங்க அதை தான் வந்து கொடுத்துருப்பாங்க, மேக்ஸிமைஸ் இல்லைனா மினிமைஸ் அப்படின்னு சொல்லி தான் வந்து z ஈக்குவல் டு அப்படின்னே வந்து எழுதுவாங்களே. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். அடுத்தது வந்து டிசிஷன் வேரியபிள்ஸ்னா என்னது. இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் தான் வந்து டிசிஷன் வேரியபிள்ஸ். ஏன் எக்ஸ் அண்ட் ஒய் டிசிஷன் வேரியபிள்ஸ் அப்படின்னா, ஏன்னா நம்ம வந்து அதை டிசைட் பண்றோம். எக்ஸ் அண்ட் ஒய், அதாவது எத்தனை டேபிள் எத்தனை சேர் அப்படின்றது நம்ம டிசைட் பண்றோம். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய்யை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டிசிஷன் வேரியபிள்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அண்ட் ஆல்ரெடி நான் வந்து சொன்னேன், லீனியர் ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் லிமிட்டேஷன்ஸோட தான் வந்து வரும் அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னும் போது எக்ஸாம்பிளுக்கு 5x ப்ளஸ் ஒய் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 100, அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் ஒய் less than or equal to 60, x greater than or equal to 0, y greater than or equal to 0. ஸோ இது வந்து என்ன பண்ணோம், இதெல்லாம் வந்து என்னது, தீஸ் ஆர் ஆல் இன்இக்வாலிட்டிஸ். இல்லை நம்மளுக்கு வந்து லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னா இதே 5x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 100 போட்டோம்னா இது வந்து லீனியர் ஈக்குவேஷன். இதே வந்து இதை இப்படி எழுதணும் அப்படின்னா இது வந்து லீனியர் இன்இக்வாலிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஏன்னா அங்கே வந்து லெஸ் தேன் ஈக்குவல் டு அப்படின்னு வந்து இருக்கு, இங்கே வந்து ஈக்குவல் டு அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இது வந்து இன்இக்வாலிட்டிஸ். இது வந்து எதுக்கு இந்த லீனியர் இன்இக்வாலிட்டிஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து நம்ம எந்த ப்ராப்ளம்ல அப்ளை பண்றோமோ அது வந்து பவுண்டரியை வந்து கொடுக்கும். அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், கண்டிஷன்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் சம்முக்கு அப்படின்றத வந்து நம்மளுக்கு காமிக்கும். இங்க இந்த எக்ஸ்ல கிரேட்டர் தேன் 0, அதே மாதிரி ஒய் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 இங்க இருக்குல்ல, இது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இத நான் நெகட்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம்.
ஏன் வந்து நான் நெகட்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஏன் வந்து இதை நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் சரி, நம்ம ரியல் லைஃப்ல எது யூஸ் பண்றதா இருந்தாலுமே சரி, நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ், இது எக்ஸ் அண்ட் ஒய்ன்றது என்னது, நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ், அது வந்து நம்பர் ஆஃப் சேர்ஸ், நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் அப்படின்றது தான். ஸோ அது எப்படி நெகட்டிவா வர முடியும், நெகட்டிவா வராது. ஸோ அதனால தான் இதை நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட மெயின் இது வந்து என்னது, மேக்ஸிமைஸ் ஆர் மினிமைஸ் த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கன்ஸ்ட்ரைன்ஸ், டிசிஷன் வேரியபிள், அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்னால் வந்து என்ன அப்படின்றது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஃபீஸிபிள் ரீஜன் அண்ட் ஃபீஸிபிள் சொல்யூஷன்னா என்ன, அண்ட் இன்ஃபீஸிபிள் ரீஜன் அண்ட் இன்ஃபீஸிபிள் சொல்யூஷன்னா என்ன அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபீஸிபிள் ரீஜன் அப்படின்னா வந்து என்னன்னா, அது வந்து ஒரு காமன் ரீஜன். நம்ம கிராஃப் வரைகிறோம்ல, அதில் வந்து ஒரு காமன் ஷேடட் ரீஜன். நம்மளுக்கு வந்து கன்ஸ்ட்ரைன்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ ஒரு சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு ஷேடட் ஏரியா வந்து கிராஃப்ல வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதை அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு ஷேடட் ஏரியாவை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்ல, அதுதான் வந்து ஃபீஸிபிள் ரீஜன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். எல்லா கன்ஸ்ட்ரெயின்ட்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு ரீஜன் வந்து இருக்கும்ல, அண்ட் தட் இஸ் நோன் அஸ் த ஃபீஸிபிள் ரீஜன். அப்படின்னா அது வந்து பவுண்டடாக வந்து இருக்கும், பவுண்டட் ஏரியா டயக்ராமில். எக்ஸாம்பிளுக்கு ஸோ இப்போ இங்கே இந்த டயக்ராம் வந்து பாருங்கள், இந்த டயக்ராமில் இப்போ நான் ஷேட் பண்ணியிருக்கேன்ல, இந்த ரீஜனை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபீஸிபிள் ரீஜன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ அந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, அந்த டேபிள் சேர் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்த்தோம்ல, ஸோ அதில் வந்து பார்க்கும்போது டீலருக்கு இதுதான் வந்து பாசிபிள் சாய்ஸஸ், இந்த ஏரியா தான் வந்து பாசிபிள் சாய்ஸஸ். அண்ட் இந்த ஏரியாக்குள்ளே இருக்கிற ஒரு பாயிண்ட்டுமே இது வந்து என்னது பவுண்டட் அப்படின்னு சொல்லலாம், பவுண்ட்ரி OABC அப்படின்றது தான் வந்து பவுண்ட்ரி. அண்ட் இந்த பவுண்ட்ரிக்குள்ள இருக்கிற ஒரு பாயிண்ட்டுமே வந்து ஒரு வேலிட் சொல்யூஷன். அண்ட் அதாவது அது வந்து அந்த டீலருக்கு, அதை எக்ஸாம்பிள்ல நம்ம எடுத்துக்கிட்டா அந்த டீலர் சேர் அண்ட் டேபிள், அந்த டீலர் எடுத்துக்கிட்டோம்ல, அதுல இந்த டீலருக்கு பாசிபிளான சாய்ஸஸ் வந்து இந்த பவுண்டட் ரீஜன்ல இருந்து தான் வந்து எடுப்போம். ஸோ இதுதான் வந்து என்னது வேலிட் சொல்யூஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், ஃபீஸிபிள் சொல்யூஷன் அப்படின்னா எனி பாயிண்ட் இன்சைட் தட் ஏரியா, அதுதான் வந்து என்னது ஃபீஸிபிள் சொல்யூஷன். இப்போ நெக்ஸ்ட் இன்ஃபீஸிபிள் ரீஜன்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். இன்ஃபீஸிபிள் ரீஜன், ஸோ இன்ஃபீஸிபிள் ரீஜன் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு இதுலயே வந்து நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறேன். ஸோ அன்பவுண்டட் ரீஜன் அப்படின்னா இப்போ இந்த ஏரியாவை வந்து நம்ம எடுத்துக்கோம், நான் ப்ளூ கலர்ல ஷேட் பண்ற இந்த ஏரியா, எனி பாயிண்ட் தட் லைஸ் அவுட்சைட் த feasible region is infeasible region அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இதுக்குள்ள இப்போ இது இந்த இன்ஃபீஸிபிள் ரீஜன்ல நம்ம எதனா ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா வந்து இது வந்து என்னது இன்ஃபீஸிபிள் சொல்யூஷன் வந்து சொல்லுவோம். இதோட மீனிங் வந்து என்ன அப்படின்னா, நம்ம இப்போ வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள் தானே பார்த்துட்டு இருக்கோம். இம்பாசிபிளான ஒரு ஆப்ஷன், இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த அவங்க கொடுத்துருந்த எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பார்த்தோம், அவர்கிட்ட வந்து அமௌண்ட் வந்து 50,000 தான் இருக்கு. அதே மாதிரி அவரோட ஸ்பேஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு 60 பீசஸ் ஆஃப் சேர் அண்ட் டேபிள் வைக்கிற அளவுக்கு தான் ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்கு. இப்போ எனக்கு வந்து அந்த நம்பர் ஆஃப் சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸ், அந்த ஸ்பேஸ் வந்து சொல்றாங்களா 60 பீசஸ் தான் வைக்க முடியும், ஆனால் வந்து 70 to 80 பீசஸ் வந்துருக்கு. அப்போ வந்து இது ரெண்டுமே வந்து இம்பாசிபிள் ஆப்ஷன்ஸாக வந்து இருக்கும்.
ஏன்னா அவங்க கொடுத்துருக்க சில கன்ஸ்ட்ரெயின்ஸை அது பிரேக் பண்ணுதுல்ல. இங்கே எது கன்ஸ்ட்ரெயின்ட்டாக நம்ம பார்த்தோம்? மணி வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட், ஸ்பேஸ் அப்படின்றது ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டாக அந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம். ஸோ அப்போ அந்த 2 கன்ஸ்ட்ரெயின்ட்டையும் அது பிரேக் பண்ணுதுல்ல. ஸோ அப்போ வந்து அது வந்து இன்ஃபீஸிபிளாக வந்து ஆயிடுது. அது வந்து அந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம இன்ஃபீஸிபிள்னு சொல்லலாம். ஸோ இன்ஃபீஸிபிள் சொல்யூஷன், அப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம எடுக்கிற இந்த ஏரியால இருந்து எடுக்கிற பாயிண்ட்டை வந்து வாட் வி கேன் சே இஸ் infeasible solution அப்படின்னு வந்து சொல்லலாம். infeasible solution because it breaks certain rules, இல்லைன்னா constraints எழுதிக்கோங்க. இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் constraints. ஸோ நான் ஏன் இதெல்லாம் இவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் வந்து புரிஞ்சிக்கிட்டாதான் நம்மளால் சம்ஸை வந்து சால்வ் பண்ண முடியும். இந்த பேசிக்ஸ் தெரியாமல் நீங்கள் ஒரு எடுத்துக்கிட்டு சம்மை இதுக்கு வந்து ஒரு கிராஃபை வரைகிறோம், கிராஃபில் இருந்து நம்ம வந்து பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணி ஒரு கிராஃபை வரைஞ்சிட்டு சும்மா எழுதுறதுல நம்மளுக்கு வந்து டெக்ஸ்ட் புக் சம்ஸ் எல்லாம் தெரிஞ்சிடும், ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துட போகுது. பட் ஆனால் அவுட் சைட்லேருந்து கேட்கும் போது கண்டிப்பாக வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி சம் கொடுத்தாலும் உங்களால் வந்து சால்வ் பண்ண முடியும். நான் அதனால தான் ரொம்ப டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தியரம் 1 வந்து பார்க்கலாம். let R be the feasible region for a linear programming problem. ஸோ R வந்து feasible region அப்படின்னு சொல்கிறாங்க, linear programming problem. ஸோ இங்கே வந்து இதுதான் அது ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் z ஈக்குவல் டு ax ப்ளஸ் by வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளே வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் z has a optimal value, அதாவது மேக்ஸிமம் வேல்யூ இல்லாட்டினா ஒரு மினிமம் வேல்யூ வந்து zக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும். அண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் இங்கே இருக்குல்ல, எக்ஸ் அண்ட் ஒய் வந்து என்னது, இது எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ், அந்த லிமிட்டேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து அந்த எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸும் வந்து இருக்கும். அதாவது லீனியர் இன்இக்வாலிட்டிஸில் நம்ம பார்த்தது, அதாவது இதுதான் வந்து லீனியர் இன்இக்வாலிட்டி. ஸோ இந்த லீனியர் இன்இக்வாலிட்டிக்கு இந்த மாதிரி வரும் சம்ஸில். இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து என்னது, இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதுக்கு வந்து மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ஆப்டிமல் வேல்யூ மஸ்ட் அக்கர் அட் அ கார்னர் பாயிண்ட் ஆஃப் த ஃபீஸிபிள் ரீஜன். கார்னர் பாயிண்ட்னா எது, இப்போது இங்கே இருக்குல்ல, இப்போ இதுதான் வந்து ஷேடட் ரீஜன். இந்த எல்லோ கலர் ஷேடட் ரீஜன் தான் வந்து என்னது, ஃபீஸிபிள் ரீஜன் அப்படின்னு வந்து சொன்னோம். அப்போ கார்னர் பாயிண்ட்ஸ் எது, ஓ, ஏ, பி அண்ட் சி, இதுதான் வந்து கார்னர் பாயிண்ட்ஸ். அவங்க தியரம் 1 படி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆப்டிமம் வேல்யூ, அதாவது மினிமம் வேல்யூவாக இருக்கட்டும் மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்கட்டும், இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ்க்கு எல்லாம் ஏற்ற மாதிரி கிடைக்கிற அந்த ஆப்டிமம் வேல்யூ அது கண்டிப்பாக வந்து இந்த கார்னர் பாயிண்ட்ஸில் தான், ஃபீஸிபிள் ரீஜனோட கார்னர் பாயிண்ட்ஸில் தான் வந்து இருக்கும் அப்படின்றது தான் வந்து அவங்க சொல்கிறாங்க. திஸ் இஸ் தியரம் 1. தியரம் 2ல என்ன சொல்கிறாங்க அப்படின்றத வந்து பார்ப்போம். let R be the feasible region for a linear programming problem. ஸோ அந்த feasible regionனா இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த எல்லோ கலர் தான் வந்து feasible region. z ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய்னு வருதுல, இந்த ஃபார்மேட்டில் வர்றது வந்து என்னது ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இதுலேருந்து கிடைக்கிறது தான் ஆப்டிமல் வேல்யூ. ஆர் இஸ் பவுண்டட், அதாவது பவுண்டட் ரீஜனாக இருந்ததுன்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுக்கு இந்த போத் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ வந்து இருக்கும். அண்ட் இந்த மேக்ஸிமம் வேல்யூவாக இருந்தாலும் சரி மினிமம் வேல்யூவாக இருந்தாலும் சரி அது வந்து இந்த கார்னர் பாயிண்ட்ஸ்ல இருந்து தான் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதே வந்து ஆர் வந்து அன்பவுண்டட் ரீஜனா இருந்தா, அதாவது ப்ளூ கலர்ல ஷேட் பண்ணியிருக்க ரீஜன்ல அது அன்பவுண்டடா இருந்ததுன்னா இந்த மேக்ஸிமம் ஆர் த மினிமம் வேல்யூ ஆஃப் த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஜெட்டோட மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ வந்து இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம், மே நாட் எக்ஸிஸ்ட் ஆல்சோ. ஆனால் எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக கார்னர் பாயிண்ட்ஸ்லேருந்து தான், ஆரோட கார்னர் பாயிண்ட்ஸ்லேருந்து தான் வந்து இருக்கும் அப்படின்றது தான் வந்து தியரம் 2. ஸோ இப்போ தியரம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கார்னர் பாயிண்ட் மெத்தட். ஸோ அந்த மெத்தடில் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் வரும் அப்படின்றது வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃபீஸிபிள் ரீஜன் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்.
எதுக்கு அந்த கொடுத்துருக்க லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்க்கு ஃபர்ஸ்ட் ஃபீஸிபிள் ரீஜன் வந்து கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறமா வந்து கார்னர் பாயிண்ட்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். எப்படி வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? கார்னர் பாயிண்ட்ஸ் அப்படின்றது வந்து என்னன்னா, இப்போ இங்கே வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த OABC இதெல்லாம் கார்னர் பாயிண்ட்ஸ். இப்போ இந்த பாயிண்ட் வந்து இங்க y ஆக்சிஸ்ல இன்டர்செக்ட் ஆகுறது அந்த லைன் அந்த பாயிண்ட் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அண்ட் இங்கேயும் x ஆக்சிஸ்ல இந்த லைன் இன்டர்செக்ட் ஆகிறத வச்சு பாயிண்ட் கண்டுபிடிச்சிடுறோம். இப்போ இது வந்து நடுப்புற இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த 2 லைனோட ஈக்குவேஷன்ஸை எடுத்து நம்ம வந்து எலிமினேஷன் மெத்தட் இல்லை சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய் பாயிண்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கோஆர்டினேட்ஸை வந்து கண்டுபிடிச்சிடலாம். பாயிண்ட் இல்லை கோஆர்டினேட்ஸை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னது ஃபீஸிபிள் ரீஜன் வந்து கண்டுபிடிக்கணும். அண்ட் அது எப்படி கண்டுபிடிப்போம்? நம்ம ஃபீஸிபிள் ரீஜனை அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல அதை வச்சு வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதாவது அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி இருக்கிற அந்த ரீஜன் தான் வந்து ஃபீஸிபிள் ரீஜனாக வந்து வரும். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஃபீஸிபிள் ரீஜன் அண்ட் இன்ஃபீஸிபிள் ரீஜன்னா என்னன்னு வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதுலேயே வந்து நம்மளுக்கு ஃபீஸிபிள் ரீஜன் பவுண்டடாக இருந்ததுன்னா ஃபீஸிபிள் ரீஜன் அன்பவுண்டடாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்றது இந்த தியரம்ஸில் தான் நம்ம ரொம்ப பார்த்தோம். இப்போ இந்த ஸ்டெப்ஸில் வந்து நம்ம பார்ப்போம். அதாவது கார்னர் பாயிண்ட் மெத்தடில் என்னென்ன ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னது? ஃபைண்ட் த feasible region and find the corner points. ஸோ இந்த ஸ்டெப்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து சம்ஸ் சால்வ் பண்ணும் போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப கிளியராகவே புரியும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் எவாலுவேட். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் Z இருக்குல்ல, அது வந்து ஒரு கார்னர் பாயிண்ட்டுக்கும் வந்து அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஃபைண்ட் த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் Z equal to AX plus BY at each corner points. அண்ட் இங்கே எம்ன்னு வந்து M அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ கேபிட்டல் M வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னா லார்ஜஸ்ட் வேல்யூ. அந்த கார்னர் பாயிண்ட்ஸில் நம்மளுக்கு வந்து ஒரு சப்ஸ்டியூட் பண்ணும் போது இதில் நம்மளுக்கு வந்து ஒரு வேல்யூ கிடைக்கும்ல, அதில் வந்து எது லார்ஜஸ்ட் வேல்யூவோ அதை தான் கேபிட்டல் எம்மை வந்து எடுத்துப்போம். கொஷனில் மேக்ஸிமைஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து நம்ம எம்மை தான் வந்து யூஸ் பண்ணிப்போம். இது வந்து பவுண்டட் ரீஜனில் இருந்துச்சுன்னா. அண்ட் ஸ்மால் எம் வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னா ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இப்போ நம்ம ஃபீஸிபிள் ரீஜன் அதுக்கப்புறமா வந்து இன்ஃபீஸிபிள் ரீஜன் அப்படின்றது ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ 3வது பாயிண்ட்ல வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா, இப்போ ஃபீஸிபிள் ரீஜன் இஸ் பவுண்டடா இருந்துச்சுன்னா எம் அண்ட் என், அதாவது இங்க எம் என் வந்து எடுத்தோம்ல, இதுதான் வந்து மேக்ஸிமம் வேல்யூ. அதாவது மேக்ஸிமைஸ்னு கொடுத்தாங்கன்னா இந்த ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல நம்ம கார்னர் பாயிண்ட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி வரக்கூடிய லார்ஜஸ்ட் வேல்யூ தான் வந்து நம்ம எம்மா வந்து எடுத்துப்போம். ஸ்மாலஸ்ட் வேல்யூவை இந்த ஸ்மால் எம்மா வந்து எடுத்துப்போம். அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போச்சு. இது வந்து எப்போனா பவுண்டடா இருந்துச்சுன்னா, அதாவது ஃபீஸிபிள் ரீஜன் பவுண்டடா இருந்ததுன்னா M and small m are the maximum and minimum value of Z. Next, இப்போ இந்த தேர்ட் பாயிண்ட்ல இது வந்து ஃபர்ஸ்ட் அதாவது feasible region பவுண்டடா இருந்ததுன்னா, இந்த செகண்ட் கேஸ்ல feasible region அன்பவுண்டடா இருந்ததுன்னா, feasible region அன்பவுண்டடா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 கேஸ் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வந்து என்ன எடுத்துப்போம் அப்படின்னா M is maximum value of Z. Mன்றது மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் Z. அது வந்து எப்போ வந்து M வந்து மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் Z அப்படின்னு இருக்கும் அப்படின்னா,
ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் இஸ் கிரேட்டர் தேன் எம்மா வந்து இருக்கணும் and has no common point with the feasible region. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, இங்கே வந்து ஜெட்டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் அப்படின்றது வந்து ஜெட்டு வந்து கிரேட்டர் தேன் எம்மா இருந்துச்சுன்னா நோ காமன் பாயிண்ட், அதாவது ரெண்டுத்துக்கும் காமன் பாயிண்ட் வந்து இல்லை. அப்போ வித் த ஃபிசிபிள் ரீஜன் அப்படின்றது அர்த்தம். அப்போ வந்து எம் தான் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் இசட்னு நம்ம எடுத்து கன்க்ளூட் பண்ணிப்போம். இல்லாட்டி அதாவது காமன் ரீஜன் இருந்துச்சு அப்படின்னா, இஃப் there is common region, அப்போ என்ன ஆகும்னா z has no maximum value. இதுதான் வந்து அன்பவுண்டட்ல ஒரு பாயிண்ட். திருப்பியும் அன்பவுண்டட்ல செகண்ட் பாயிண்ட் மினிமம்க்கு. ஸோ சிமிலர்லி இப்போ m என்னது இஸ் த மினிமம் வேல்யூ of z. if அப்போ இங்கே என்ன அர்த்தம், இங்கே ax plus by வந்து less than small m வந்து இருந்துச்சு அப்படின்னா m தான் வந்து மினிமம் வேல்யூ ஆஃப் z. அதர்வைஸ் இதுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னா நோ காமன் பாயிண்ட் இன் த feasible region அப்படின்னு வந்து அர்த்தம். அதே if there is common region, z has no minimum value. இது இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம ஒரு சின்ன ஃப்ளோ சார்ட் மாதிரி வந்து எழுதிக்கலாம். ஸோ அன்பவுண்டட்ல நம்ம என்ன பார்த்தோம், ஏன்னா இதில் தான் நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் வந்து வரும். ஸோ அன்பவுண்டட்ல நம்ம ரெண்டு பார்ட் வந்து பார்த்தோம். ஒன்று வந்து மேக்ஸிமம் அண்ட் மினிமம். ஸோ மேக்ஸிமைஸ்டாக இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம என்னென்னு எடுத்துப்போம், அதை வந்து கேபிட்டல் எம்மை வந்து எடுத்துப்போம். அதுக்கப்புறம் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஷுட் பி கிரேட்டர் தேன் எம். இப்போது இதில் வந்து ரெண்டாக பிரியுது. என்னன்னு பிரியுது, நோ காமன் ரீஜன், நோ காமன் ரீஜன் அண்ட் காமன் ரீஜனாக வந்து பிரியும். காமன் ரீஜனாக வந்து இருந்துச்சு அப்படின்னா எம் தான் வந்து மேக்ஸிமம் வேல்யூ. அண்டு அதாவது நோ காமன் ரீஜனாக இருந்துச்சுன்னா எம் தான் வந்து மேக்ஸிமம் வேல்யூ. காமன் ரீஜன் இருந்துச்சுன்னா, அதாவது ரெண்டுத்துக்குமே வந்து காமன் ரீஜன் இருந்ததுன்னா நோ மேக்ஸிமம் வேல்யூ. ஏன் வந்து இதை வந்து நான் உங்களுக்கு சம்ம பண்ணும் போது இன்னுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அடுத்தது வந்து மினிமைஸ்ட். இப்போ மினிமைஸ்டில் வந்து நம்ம அதை எப்படி எடுத்துப்போம், ஸ்மால் எம்மா வந்து எடுத்துப்போம். அண்ட் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் இஸ் லெஸ் தேன் எம்ன்னு வந்து வரும். ஸோ அதுக்கு வந்து கிராஃப் வந்து நம்ம வரைஞ்சிடுறோமா. ஸோ இங்கேயுமே வந்து கிராஃப் எழுதிக்கும். ஸோ கிராஃப் வரைஞ்சிட்ட பிறகு தான் அது வந்து நம்மளுக்கு தெரியும் அது காமன் ரீஜன் இருக்கா இல்லையா அப்படின்றது. ஸோ மினிமைஸ்டில் நோ காமன் ரீஜன், அதே மாதிரி காமன் ரீஜன் ரெண்டு பார்ட்டாக வந்து பிரியும். ஸோ நோ காமன் ரீஜன் அப்படின்னா எம் தான் வந்து மினிமம் வேல்யூ. காமன் ரீஜன் இருந்ததுன்னா நோ மினிமம் வேல்யூ. ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் பார்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். பவுண்டடுக்கு பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் எழுதிடலாம். பவுண்டடில் கார்னர் பாயிண்ட்ஸை வச்சுட்டு நம்ம ஜெட்டில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஹையஸ்ட்டாக இருக்கிற லார்ஜஸ்ட் வேல்யூவை தான் வந்து நம்ம மேக்ஸிமம் சொல்லுவோம், லோவஸ்ட் வேல்யூ வந்து மினிமம் சொல்லி முடிச்சிடுவோம். அன்பவுண்டடாக இருந்தால் தான் உங்களுக்கு கன்ஃபியூஷனே வரும். அதுக்கு தான் நான் இது வந்து இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம பண்ணிடலாம். ஸோ கிராஃப் வரைஞ்சிட்ட பிறகு தான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இன்னும் டீட்டெயிலாக வந்து இது வந்து நான் ரொம்ப ரஃபாக வந்து மேலாட்டமாக சொல்லியிருக்கேன். அண்ட் இன்னுமே சம்ஸ் பார்க்கும் போது உங்களுக்கு ரொம்ப கிளியராக வந்து புரியும். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.